தமிழ் சினிமாவை பாரதிராஜா வருகைக்கு பிறகு பாரதிராஜா வருகைக்கு முன் அப்படின்னு பிரிக்கலாம். கொட்டகைக்குள் அடர்ந்து கிடந்த சினிமாவை அப்படியே உங்களை கிராமத்தை நோக்கி கொண்டு போய் காமிச்சது அவர் தான். அதுக்கு பிறகுதான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் சொல்லுவாங்க இல்லையா, புத்திர சுகம்ங்கிறது யாருக்குமே வரக்கூடாதுன்னு. அது முதுமையில் புத்திர சுகம். தான் உயிரோடு இருக்க தன் கண்ணு முன்னாடியே தன் பையன் இறந்து போனதுங்கிறது அப்போ உடைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போனார். அது ஏற்கனவே அவருக்கு லங்ஸ்ல கொரோனா டைம்ல அட்டாக் ஆகி லங்ஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்பயே ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போய் தான் வந்தார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. சிசியூன்னு சொல்லுவாங்க, அதுல எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. சரி, இதற்கு முன்னாடி அவருக்கு இந்த குடிப்பழக்கங்கள் காரணமாகவும் இப்போ அடிமையாக இருக்காரு. அந்த பழக்கத்துக்கு நிறைய அவருக்கு ஞாபகங்கள் மறதி ஆயிடுச்சு. அப்படிங்கிறது ஒரு மாதிரி தனிமை, பையன் இறந்தது, இந்த மாதிரியான ஒரு வயோதிகம் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு இளையராஜா வந்துட்டு அவரால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறார். அப்படியும் ஒன்றா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் சுற்றி பேசி கனவு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எந்த டவுன் டு எர்த்தில் இருந்தாங்க அந்த உயரத்தையும் பார்த்தாங்க. அப்படி ஒரு நட்பம். தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பது பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய இந்த ஒரு மறைவு சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். சினிமா துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். என்னுடைய மறைவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தமிழ் சமூகத்தில் ஒரு மாபெரும் கலைஞன் இன்னைக்கு மறைஞ்சிருக்கிறாரு. ஒரு சினிமா கலைஞராக அவர் நீங்கள் ஒரு சுருக்கிற முடியாது. தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனைன்ற போது, தமிழக மக்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போதெல்லாம் இவர் குரல் கொடுத்துருக்காரு. இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களின் வழியாக, அதாவது பெண் சிசு கொலைக்கு எதிராக, சாதிய அடக்குமுறைக்கு எதிராக, மத ரீதியான அடக்குமுறைக்கு எதிரான படங்கள் மூலியமாகவும் தன்னுடைய கருத்துக்களை அவ்வளோ பதிவு பண்ண ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாவை பாரதிராஜா வருகைக்கு பிறகு பாரதிராஜா வருகைக்கு முன் அப்படின்னு பிரிக்கலாம். அதுவரை சினிமா ஒரு கொட்டகைக்குள் அடர்ந்து கிடந்த சினிமாவை அப்படியே உங்களை கிராமத்தை நோக்கி கொண்டு போய் காமிச்சது அவர் தான். அதுக்கு பிறகுதான் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பிறகு தான் அவுடோர் ஷூட்டிங்கிறதே அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ கிராமங்களில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அப்படியே படம் பிடித்து அவர்களே கதாபாத்திரமாக மாற்றி அவங்க நடிக்க வச்சதெல்லாம் பாரதிராஜா தான். ஒரு பெரிய இழப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலோச்சிய ஒரு இயக்குனர், தமிழ் சமூகத்தின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா அவருடைய முதல் காட்சியை என் இனிய தமிழ் மக்களேன்னு தான் ஆரம்பிப்பார். அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் சார். அவர் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். அதாவது அவங்களுடைய மகன் இறப்புக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய தனிமையில் இருந்தார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மை இல்லை, வயோதிகம் ஒரு காரணம். அவருக்கு வயது 84 வயதாகுது, வயசு ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த முதுமையில் ஒரு இழப்பு அப்படிங்கிறது, புத்திர சுகம்ங்கிறது யாருக்குமே வரக்கூடாதுன்னு. அது முதுமையில் புத்திர சுகம். தான் உயிரோடு இருக்க தன் கண்ணு முன்னாடியே தன் பையன் இறந்து போனதுங்கிறது அப்போ உடைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப உடைஞ்சிட்டார். ஏற்கனவே கொரோனா டைம்ல ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போனார். அதுல மீடியார் வந்தார். அதுக்கு பிறகு அடிக்கடி ஒரு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வரமா தான் இருந்தார். கொடையில ஒரு சீரியஸாக போய் கூட காப்பாத்திட்டு வந்தாங்க. ஆனா இவருடைய பையன் மறைவுக்கு பிறகு ரொம்ப ஒரு மாதிரி உடைஞ்சிட்டார். அதுல அவரால் மீடியவே முடியல. ஞாபகங்கள் மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றலாம் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்து வந்த ஆட்கள்லாம் சொல்றாங்க, அவர் நிறையா அவருக்கு ஞாபகங்கள் மறதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தனிமை, பையன் இறந்தது, இந்த மாதிரியான வயோதிகம் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுச்சு. இப்போ ஒரு உடல்நிலை முடியாமல் இருந்தார். இடையில கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்புறம் வீட்டில் இருந்திருக்காங்க. நேற்று இரவு வீட்டில் தான் இருந்திருக்காரு. வீட்டில் இருக்கிறப்ப தான் மறைவு ஏற்பட்டிருக்குது. இந்த மறைவு ஒரு மூச்சு திணறல்னால ஏற்பட்டதா? ஏற்கனவே அவருக்கு லங்ஸ்ல கொரோனா டைம்ல அட்டாக் ஆகி லங்ஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்பயே ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போய் தான் வந்தார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. சிசியூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுல எல்லாம் கூட வச்சிருந்தாங்க, வச்சு காப்பாத்திட்டு வந்தாங்க. உடல்நலம் முடியாம தான் இருந்தார். அது ரொம்ப முடியாம இருந்தாரு. இப்போ நேற்று ரொம்ப முடியாம ஆகி நைட்டு இறந்துருக்கிறாரு. சரி, இதற்கு முன்னாடி அவருக்கு இந்த குடிப்பழக்கங்கள் காரணமாகவும் சில விஷயங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மை இல்லை. அதுக்காக அதனால 84 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக தான் இருந்தார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவாக தான் நடிச்சுட்டு இருந்தார். வயோதிகம் ஒரு காரணம். அப்புறம்னா இப்போ அடிமையாக இருக்காரு அந்த பழக்கத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலையே. அது ஒரு காரணமும் கிடையாது. அவருக்கு வயது ஒரு காரணம். உடல்நிலை அந்த வயதுக்கு தேவையான பிரச்சனை பண்ணிச்சு இறந்துருக்காரு.
சார் இதற்கு முன்னாடி வந்து அவர் ஏதாவது கிராமத்து படங்கள் தான் அவர் நிறைய எடுத்திருப்பாரு. கிராமத்து படங்கள் மட்டும்தான் அவரால் எடுக்க முடியும், மற்ற படங்கள் வந்து எடுக்க முடியும் சொல்லி பல விமர்சனங்களும் வந்து அவர் பார்த்திருக்காரு. அந்த ஸ்டேஜை பற்றி சொல்லுங்க. இல்லை, முதல்ல ஆரம்பத்தில் அவருடைய படம் 16 வயது நிலை. 16 வயது நிலை படம் வந்து முதல்ல வந்து மயில் அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில். அதை வந்து ஒரு ஒரு ஃபிலிம் டிவிஷனுக்காக பண்ணிருந்தார். அதுக்கு பிறகு பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி அந்த மயில படத்தை பண்ணுறதா இருந்தாங்க. அந்த படமும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் தான் எஸ் ஏ ராஜ்கன் வந்து பண்ணார். அதான் 16 வயதிலே பெரிய ஹிட்டு. 16 வயதிலே ஹிட்டை தொடர்ந்து அவர் கிழக்கே போகும் ரயில், அந்த மாதிரி நிறமாறாத பூக்கள்னு வரிசையாக கிராமத்து பின்னணியினுடைய படமாகவே பண்ண ஆரம்பிச்சார். பன்வாசனை மாதிரியான படங்கள், புதிய வார்ப்புகள் வரிசையாக பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு முத்திரை விழுந்துருச்சு. இவர் வந்து கிராம படங்கள் தான் பண்ணுவார், இவர் வேற படங்கள் பண்ண தெரியாது அப்படின்னு பண்ணுறப்ப தான் சேலஞ்ச் பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு, சிகப்பு ரோஜாக்கள். பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்னைக்கும் பார்த்தா ஒரு 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 சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது கமல்ஹாசனை காமிச்சிருப்பார். ஒரு ஒயிட் கலர் சைக்கோ கில்லர் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அந்த படத்தில் காமிச்சிருப்பார். ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த படம். அந்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள், சூப்பர் டூப்பர் ஹிட். அது வரைக்கும் அவர் மேலே வச்சிருந்த விமர்சனத்தை அவரை உடைக்கிறார். இது வரைக்கும் கிராமத்து படங்கள் தான் பண்ண தெரியும்னு சொன்ன பாரதி ராஜாவை இப்படி நேர் கான்ட்ராஸ்டாக ஒரு படம், அந்த படம் ஹிட்டு. அதுக்கு அந்த படத்தை ஹிந்திலெலாம் கூட ரீமேக் பண்ணாங்க, சிகப்பு ரோஜாக்கள். அது மாதிரி நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்காரு. சாதாரண தன்னுடைய உதவியாளர்களை வந்து ஹீரோவாக்குறது, வந்து புதிய முகங்களை நடிக்க வைக்கிறது, ரோட்ல போற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஹீரோவாக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய அறிமுகம். 6 வரிசை நடிகர் ராதா, ராதிகா, ரேவதின்னு அவருடைய படத்துல வரக்கூடிய ரேகா, படத்துல ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆனா அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பார். 6ல் ஒரு பேர் வச்சுருவார். அது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள்லாம் நீ கிட்டத்தட்ட 40-50 வருஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் உதவியாளராக இருந்தவங்க பாக்யராஜா இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், ரங்கராஜா இருக்கட்டும், மனோபாலவா இருக்கட்டும், அவரிடமிருந்து உதவியாளர்கள் பார்த்திபனா இருக்கட்டும், பாண்டியராஜனா இருக்கட்டும், விக்ரமனா இருக்கட்டும், அவர்கிட்ட உதவியாளர் இருந்த ஆட்கள் அப்படி ஒரு லிஸ்ட். இப்ப சுந்தர்சியா இருக்கட்டும், மணிவண்ணனோட உதவியாளர் சுந்தர்சி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அவருடைய ஸ்கூல்ல இருந்து உருவாக்கப்பட்டவர் தான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம், இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அந்த எம்டி நம்மளோட மாட்டாரு, நம்மளோட அதிகமாக வளர்ந்துருவானோ, நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவாங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இவர்கிட்ட என்னன்னா தன் கூட இருக்க எல்லாரையுமே வந்து உயரத்தில் வச்சு அழகு பார்த்தாரு. பார்க்குறாரு, பின்னாடி ஒருத்தர் கையை கட்டிட்டு ஒரு பேடை வச்சுட்டு நிற்கிறாரு, நீ தான் ஹீரோன்றார். உடனே அவரை வந்து அழகு பார்த்து அவருக்கு வந்து காஸ்டியூமை போட்டு மேக்கப் போட்டு அவருக்கு பெரிய கட்டவுட்டை வைத்து அவருக்கான அடுத்த கட்டத்தை உருவாக்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் நடிக்க வச்சிருக்கிறார், எத்தனையோ பேர் டைரக்டர் ஆகிருக்கிறார். அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது பாராட்டுற குணம். ஒரு புது இயக்குனர் இப்போ வந்துட்டாருன்னா அவரை வந்து பாராட்டுறது, அந்த படம் நல்லா பண்ணியிருக்காருன்னா அவரை வந்து கொண்டாடுறது, அவரை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போய் சொல்றது அப்படிங்கிறது இல்லையா, அவர் மனம் திறந்து பாராட்டுறது, அதெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய இதாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன ஏக்கம்னா தன்னுடைய மகனை வந்து ஒரு நடிகனாக்கணும்னு ஆசைப்பட்டார். அதாவது அவர் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர். அது காலச்சூழலில் அவர் வந்து டைரக்டர் ஆகிட்டார். ஆனால் நடிக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருந்துச்சு. அதான் கல்லுக்குளிர்னு ஒரு படத்தில் பண்ணார். அந்த படம் சரியா போல. லாஸ்டா வந்து கடந்த ஒரு 15 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருப்பாருங்க. அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பாண்டிய நாடு படம். பாண்டிய நாடு படத்தில் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது அவ்வளோ கணக்கட்சி தான் பண்ணியிருப்பார். அதை ரொம்ப ஓவராகவும் இருக்காம, ரொம்ப குறைவாகவும் இருக்காம, ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். தான் வந்து ஒரு நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதை வந்து தன் பையனை நம்ம ஆக முடியல, தன் பையனை நடிகன் ஆக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப முயற்சி பண்ணார். சில படங்கள் எடுத்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மனோஜே பல இடங்களும் சொல்லியிருப்பார், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஒருவேளை மனோஜ் டைரக்டராக இருந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய டைரக்டர் இருந்திருப்பார். ஹீரோவாக ஒரு பெரிய அளவில் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆக முடியும்னு மனோஜுக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அவரும் இறந்து போயிட்டார். அவருடைய இழப்புக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இளையராஜா அதே மாதிரி வைரமுத்து இவர்கள் கூட இந்த அந்த நட்பு குறித்து சொல்லுங்கள். இல்லை, இளையராஜா, பாரதி ராஜா இவர்களுடைய நட்பு எப்படின்னா வந்து அவங்க சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடி தான் அவங்க நட்பு தொடங்குது. பாரதி ராஜா அவருடைய சொந்த ஊர் வந்து அள்ளிநகரம். அள்ளிநகரத்தில் வந்து ஒரு மலேரியா இன்ஸ்பெக்டராக அவர் வேலை பார்க்குறாரு. மலேரியா இன்ஸ்பெக்டர்னா இன்றைக்கி வந்து கொரோனா வந்தது இல்லையா, அந்த காலகட்டங்களில் 70 காலகட்டங்களில் மலேரியா நோய் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு ஆஃபீஸர் மாதிரி போட்டு அவங்களுக்கு இந்த டேப்லெட் கொடுக்குறது, மலேரியா டேப்லெட் கொடுக்குறது, அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு மலேரியா இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தரை போட்டுருப்பாங்க. அந்த போஸ்டிங் வேலை பார்க்குறாரு. இவர் வந்து மலேரியா இன்ஸ்பெக்டராக அங்கே வேலை பார்க்குறாரு. கிராமத்துக்குள்ளே போய் அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய வேலை தான் மலேரியா இன்ஸ்பெக்டருடைய வேலை. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள், அன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம், பல கிராமங்களில் போய் இந்த மாதிரி மலேரியா இன்ஸ்பெக்டரை வேலை பார்க்குறப்ப இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பண்ணைப்புறத்தில் போடுறாங்க. பண்ணைப்புறத்தில் போய் இறங்குறாரு. பண்ணைப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவர் நாடகம் போடுறாரு. அந்த காலத்தில் என்ன பண்ணால் இவர் நாடகம் ஃப்ரெண்ட்ஸில் சேர்த்து நாடகம் போடுறது, பாரதிராஜா போடுறப்ப அந்த ஆர்வம் இருக்கிறோன்னே நம்மளை மாதிரி ஒருத்தவங்க ஒரு குரூப் அங்கே இருக்கு
அப்படின்னு இவங்களுக்குள்ள நட்பாயிடுறாங்க. அதே ஊரில் ஒரு தங்குறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. வரதராஜா நடித்து இயக்கி இவங்க எல்லாம் மியூசிக் போட்டு நாடகம் போடுறாங்க. அப்போ இருந்தே அவங்க நட்புகள் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து சினிமா பற்றி, இலக்கியத்தை பற்றி, கதைகளை பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கேருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சென்னையில் போய் தான் சினிமாவில் சாதிக்கணும்னு வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. இவருடைய அந்த கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. வந்தவொடனே நடிக்க வர்றாரு. நடிக்க வந்து எப்படி நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதுன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறார். பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டே வாய்ப்புகள் தேடிக்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கப்போ தான் இவங்க 3 பேர் வர்றாங்க இங்கே சென்னைக்கு. பாரதிராஜா, கங்கை அமரன், ஆர் டி பாஸ்கர், இவங்க 3 பேரும் சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்து இவங்க வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ரொம்ப ஒரு வறுமையான காலகட்டங்களில் இவர் பக்கம் மியூசிக் வாய்ப்பு தேடுறாரு, ஒரு பக்கம் பாரதிராஜா வந்து அந்த பக்கம் வாய்ப்பு தேடுறாரு. முதல்ல இவருக்கு இளையராஜாவுக்கு வாய்ப்பு கிடச்சி அன்னக்கிளி பண்ணுறாங்க. அந்த இளையராஜாவுடைய குருநாதராக ஜி.கே. வெங்கடேசன் ஒரு இசையமைப்பாளர், கன்னடத்தில் பெரிய இசையமைப்பாளர். அவர்கிட்ட தான் வந்து இவர் சொல்கிறார், இந்த மாதிரி பாரதிராஜா என் ஃப்ரெண்டு, அவர் பேர் சின்னசாமி, வரதராஜாவினுடைய ஒரிஜினல் பேர் சின்னசாமி, ஃப்ரெண்டு. அவர் யார்ட்டையும் அசிஸ்டண்டாக சேரணும்னு நான் கேட்குறாரு. புட்டண்ண கனகல்னு ஒரு கன்னட டைரக்டர் இருக்கார், அவர்கிட்ட சேரணுன்னே ஜி.கே. வெங்கடேசன் சொல்லியிருக்காரு, நான் அவரை வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட சேர்த்து விடுறாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு பாரதிராஜா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கடத்துக்கு நம்மளே படம் பண்ணலாங்கிற முயற்சிகள் போயிட்டு இருக்கப்போ தான் சரியாக கிடைக்காம அப்புறம் எஸ்.ஏ. ராஜகுன் வந்து 16 வயதிலே பண்ணுறாரு. வறுமையும் கனவையும் சுமந்து கொண்டு கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே சென்னைக்கு வந்து அதே டீம் அப்படியே போய் அவங்க 2 பேருக்குமே படம் கிடச்சி ஒரு மிகப்பெரிய டைரக்டராக பாரதிராஜா மாறுறாரு, ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இளையராஜா மாறுறாரு. இவங்க வந்து எந்த டவுன் டு எர்த்தில் இருந்தாங்க அந்த உயரத்தையும் பார்த்தாங்க. அப்படி ஒரு நட்பு அவங்க. இவங்க 2 பேரும் ஒரு சேர்ந்து படம் பண்ணுறாங்க. முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், ஒரு வரிசையாக பேக் டு பேக் படம் பண்ணுறாங்க. பாரதிராஜா, இளையராஜா, வைரமுத்து காம்பினேஷனில் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் ஒரு சின்ன ஒரு வந்து மன வருத்தம் வந்து பிரிஞ்சிடறாங்கன்னா கூட பாரதிராஜா இளையராஜாவினுடைய நட்புங்கிறது ரொம்ப ஆழமான நட்பு. அவங்க வந்து சேர்ந்து படம் தான் பண்ணலை, ஆனால் அந்த நட்புங்கிறது அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் இப்போ இறந்து போனதுக்கு பிறகு இளையராஜா வந்துட்டு அவரால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறார். அப்படியும் அதை அவர் பார்த்துட்டு நிற்கிறார், அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறார். அப்போ அவருக்கு தோணும் இல்லையா, ஒன்றா வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் சுற்றி பேசி கனவு வாழ்க்கை, அதோட இங்கே வந்து எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், அதுக்கு பிறகு உயரத்துக்கு போனது எவ்வளோ பெரிய உயர்த்தம், இதெல்லாம் அவருக்கு அப்படியே வருது. அவர் பார்த்துட்டு அந்த பாடியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறார். அப்போ அந்த நட்புங்கிறது வந்து சினிமாவை தாண்டி சினிமாவில் சேர்ந்து பண்ணல, ஆனால் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட நட்புங்கிறது குடும்ப ரீதியான நட்பு. ஏன்னா நீங்கள் பவதாரணி இறந்து போனப்போ பார்த்துருப்போம். பவதாரணி இறந்து போனப்போ பாரதிராஜா உடஞ்சிட்டார். ஏன்னா நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, இவங்களாம் ஒன்றா ரொம்ப அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. நான் தூக்கி வளர்த்த குழந்தை. அதே மாதிரி வருஷம் இளையராஜா அவருடைய பங்களா ஒன்று இருக்குது கூடலூரில், லோயர் கேம்பில். அங்கே தான் அவங்க எல்லாருடைய சமாதி இருக்குது. இளையராஜா அம்மா, சின்ன தாயம்மா சமாதி, ஜீவா அவங்க சமாதி, அப்புறம் பவதாரணி சமாதியெல்லாம் அங்கே இருக்குது. அவங்க வந்து வருஷம் தீபாவளிக்கு அங்கே வந்துடுவாங்க. பாரதிராஜாவும் அங்கே இருப்பார். அங்கே வந்து அவங்களோட எல்லாரும் உட்காந்து பேசிட்டு, அந்த குழந்தைகளோட உட்காந்து பேசிக்கிட்டு, ஃபேமிலியோட உட்காந்துட்டு, இவர் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான், சேர்ந்து தான் படம் பண்ணல, ஆனால் அவங்களுக்குலாம் நட்பு வந்து ரொம்ப ஆழமான நட்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய மறைவுங்கிறது இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவரால் என்ன சொல்கிறதுனே ரியாக்ட் பண்ண முடியாமல் தான் இருக்கிறார். சார், இவங்களை தொடர்ந்து வந்து ரஜினி, கமல், பாரதிராஜா அவர்கள், இவங்க 3 பேருடைய அந்த ஒரு நட்பை பற்றி. முதல் படம் 16 வயதினிலே, அந்த முதல் படத்தில் கதாநாயகன் வந்து கமலஹாசன், வில்லன் வந்து ரஜினிகாந்த். ஆனால் ஏறக்குறைய அந்த வில்லன் கேரக்டர் தான் வெயிட்டாக இருக்கும். வில்லன் கேரக்டர் வந்து பரட்டை, இவர் கேரக்டர் வந்து சப்பானி. அதில் கோமணத்தோடு நடிச்சிருப்பார் கமலஹாசன், வெத்தலை பாக்கு போட்டு கோமணத்தோட, காதலை கடுக்கானோட, அப்படி ஒரு கேரக்டராக வந்து அன்றைக்கி கமலஹாசன் வந்து ஒரு காதல் மன்னனாக இருக்கிறப்ப அவர் வேற ஒரு கோணத்தில் காமிச்சப்படும். வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வில்லனாக வந்துட்டு இருக்கார் ரஜினிகாந்த். அவரே வந்து இந்த பரட்டைங்கிற ஒரு கேரக்டரை போட்டு காமிச்சு அதை வந்து ஒரு வேறு மாதிரி பண்ணது. அதுக்கு பிறகு சேர்ந்து படம் பண்ணாங்க, கொடி பறக்குது மாதிரி படம் பண்ணாங்க. கமலஹாசனோட நிறையா கைதி டேரி, சிவப்பு ரோஜாக்கள்லாம் பண்ணார். அப்புறம் நடிகர்களை தாண்டி அவங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கு. அப்போ சேர்ந்து நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட தனிப்பட்ட நல்ல நட்பு அவங்க. சார், பாரதிராஜா அவர்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது சினிமா துறையில் அவர் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? பாரதிராஜா மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதற்கும் பாரதிராஜா அவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அவருடைய படம் போட்டு 3 சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு முதல் மரியாதைன்னு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அந்த மருத்துவமனையினுடைய ஓனர் டாக்டர் நடேசன்ன்றவர் வந்து பாரதிராஜா அவர்களுடைய ஃப்ரெண்டு. டாக்டர் நடேசன் வந்து பாரதிராஜா அவருடைய ஃப்ரெண்டு. ஆரம்ப காலத்தில் டி நகரில் அந்த பர்கிட் ரோட்டில் ஒரு சின்ன கிளினிக்காக வச்சுருக்கிறாரு. அப்போ இவர் வாய்ப்புகள் தேடி போயிட்டு இருக்கப்போ அப்போ இருந்தே அவங்களுக்கு நட்பு பழக்கமாகுது. பாரதிராஜா ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறார். டைரக்டர் ஆன பிறகு இவர் நடேசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சினிமா ஆசை இருக்குது, இவர் நட்பு இருக்கிறதுனால அவரை வந்து ப்ரொடியூசர் ஆகிறார்.
கடலோர கவிதைகள் படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் பாரதிராஜா ஆஸ்பத்திரியுடைய டாக்டர் நடேசன். அந்த படத்தில் வந்த லாபத்தில் கட்டப்பட்டது தான் அந்த மருத்துவமனை. அப்போ அதை ஞாபகார்த்தமாக அவருடைய பேரை வச்சுட்டார். கடைசியில் கூட ஒரு 3 மாதம் அங்கே தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, டாக்டர் நடேசன் அவர்களுக்கு பாரதிராஜா மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை, தன்னை வந்து ப்ரொடியூசர் ஆக்கி ஒரு பெரிய ஒரு ஆளாக்குனார் அப்படிங்கிற ஒரு மரியாதை. அந்த மரியாதை நிமித்தமாக அந்த மருத்துவமனைக்கு பாரதிராஜா மருத்துவமனைனே பேர் வச்சுட்டாங்க. அது பல பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவருடைய ஹாஸ்பிட்டலு, அவரை நடத்துகிறாருங்கிறது அவருடைய ஹாஸ்பிட்டல் கிடையாது. அவருக்கு ஒரு மரியாதை செய்யுங்கிற விதமாக அவர் அந்த பேரை வச்சுருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு இயக்குனரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இழந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பாரதிராஜா அவர்கள் இப்படி நிறைய விஷயங்களை பகிர்ந்து நம்பிக்கை. நன்றி சார்.